வணக்கம். இன்னைக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிச்சு, அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணி, வாமிகா காபி, சஞ்சனா, தலைவாசல் விதை, கஸ்தூரி ராஜா போன்ற பலர் நடிச்சிருக்கிற டிசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வந்த படம். ஏன் தெரியுமா? பெரிய ஹீரோக்களை வச்சு பல ஹிட்டுகளை கொடுத்துட்டு இருக்க, தனக்கான ஒரு யூனிவர்ஸே உருவாக்குன லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ரோல் பண்ணுறது. ஏற்கனவே ஒரு மியூசிக்கல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பார் ஸ்ருதிஹாசன் கூட. இதில் பார்த்தீங்கன்னா முழு நீளமாக ஹீரோவாக நடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட டெபியூ மூவி அப்படிங்கிறனால ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் அனிருத்தோடைய ஒரு சூப்பரான பிஜிஎம் கலக்கிட்டு இருக்கு. அந்த பிஜிஎம் எல்லா ரீல்ஸுக்குமே அதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஹீரோயிக்காக நடந்து வந்தாலும் அந்த ரீல்ஸ் தான் போடுறாங்க. அந்த பிஜிஎம் தான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பரோட்டா மாவு பிசைஞ்சிட்டு இருக்கான் ஏதோ ஒரு ஹோட்டலோட ப்ரொமோஷனுக்கு, அதுக்கும் அந்த பிஜிஎம். ஒரு நாய் நடந்து வருது, அதுக்கும் அந்த பிஜிஎம் சொல்லிட்டு ரீல்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிஜிஎம் தான் பார்த்தீங்கன்னா புடைய சொல்லிருந்தது. இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஒரு சின்ன ப்ரோமோ விட்டுருந்தாங்க, ரத்தம் தெரிக்க. அதனால அது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு தெரிஞ்சு, ஆஹா முழு ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்தெல்லாம் தள்ளி வச்சு, அதாவது போதை வச்சே கதையை சொல்றதை விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்ஷனில் ஹீரோவா இறங்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். எதிர்பார்ப்போட போய் பார்த்த படம். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்லி ஒருத்தர் தன்னுடைய அப்பாவின் பேச்சு அன்பு இல்லாமல் அம்மாவை சின்ன வயசுலேயே இழந்து சட்டவிரோதமான செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்காரு நம்மளோட கதாநாயகன், அதாவது தேவதாஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் கேட்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு ஒரு அநீதி நடக்குது. அந்த அநீதி நடக்கிறதுக்கு இன்டைரக்டாக இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த ஏழை குடும்பத்துக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஆயுதங்களோட, தன்னுடைய சகாக்களோட களம் இறங்கி பார்த்தீங்கன்னா சுயநலமாக ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் பொதுநலத்துக்காக பண்ண ஆரம்பிச்சு, ஆனால் ஒவ்வொருத்தருடைய உயிரும் காவு வாங்கப்பட்டு கடைசியில் அவர் நினச்சதை செஞ்சு முடிச்சாரா, இவர் கூட இருந்தவங்களாம் யார் பறி போனாங்க, இல்லை யாரெல்லாம் இவர் கூட சேர்ந்துட்டாங்க புதுசாக, இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இவருக்கு வேண்டியது கிடைச்சதா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டி ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லராக அருண் மாதேஸ்வரன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த அருண் மாதேஸ்வரன் அவர் ராக்கி, சாணிக் ஆயுதம், அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர், இப்போ இந்த படம் டிசி. ஸோ இவருடைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ டூல் கிட் பேக்கேஜ் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மனிதர்களே அதிகமாக இருக்கக்கூடாது, வெறும் பார்த்தீங்கன்னா காஞ்ச புல்கள் தான் இருக்கணும். படத்தில் வர எல்லாருமே, அது புடவையாக இருந்தாலும் சட்டையாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு கலராக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் துருப்பிடிச்ச கதவுகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு கைலாங்கடை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்சர் கடை, அது மட்டும் இல்லாமல் ஒரு லேத்து பட்டறை, இது எல்லாத்தையுமே கலந்து கட்டி ஒரு மாதிரி டார்க்காக ஒரு படத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் எழுதி வச்சுட்டாரு. இனிமேல் அவரை யாரால் நிறுத்த முடியும்? 4வது படம் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் புரியவே இல்லை. ஏன் ஒரு கிரியேட்டரை இவ்வளோ ஒரு டிஸ்கரேஜிங்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ராக்கி படம் ரொம்ப ப்ராமிசிங்காக ஆரம்பிச்சு ரொம்ப பேடாக முடிஞ்ச ஒரு படம். சாணிக் ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு மாதிரி இருந்துச்சு. கேப்டன் மில்லர் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த படத்துலையாவது விட்டு அதை பிடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏதோ ஒரு டேலண்ட் அவர்கிட்டே இருக்கே, அதை முழுசாக கொட்டிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட போய் இந்த படத்துலையும் ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக பானி அண்ட் கிளைட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேருமே சேர்ந்து சட்டவிரோதமான செயல், இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே போவாங்க. அவங்கள நிறைய பேர் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, கொல்ல ட்ரை பண்ணுவாங்க, முடியவே முடியாது. கடைசியில் அந்த 2 பேருடைய கூட்டுக்கணவனோட கதை எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி டைப் ஆஃப் மூவிஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. இல்லை தெல்மா அண்ட் லூயிஸ் அந்த மாதிரி மூவிஸ்லாம் கூட நிறையா இருக்குது. இந்த படம் ஒன்று அந்த ஒரு ரூட்டில் போயிருக்கணும், இல்லை ஒரு ஹெய்ஸ்ட் மூவியாக காட்டியிருக்கணும். என்ன ஒரு ஜானர், என்ன ஒரு கதை சொல்ல வராரு அப்படிங்கிறது படத்தோடைய இன்டர்வல் முடியுதுங்க. அப்புறம் இன்டர்வல் ஆரம்பிக்குது. அப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு பொட்டலத்தை வாங்கி பிரித்து சாப்பிடுவாங்க, அது கயிறை வைப்பாங்க, அதுக்கப்புறம் பேப்பரை பிரிப்பாங்க, இலையை மறிப்பாங்க இல்லையா. இதை ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டியதை அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷத்தில் செய்ய வேண்டியதை இவர் பொட்டலத்தை இன்டர்வல் முடிஞ்சதான் ஓப்பனே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டோரியை இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னே பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒரு அளவுக்காவது புரிய வருது. அந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் நிறைய ஆக்ஷன் பிளாக்கு, கத்தி, நிறையா துப்பாக்கி, இதெல்லாம் டமால் டமால் வச்சுட்டே இருந்தாலே ரொம்ப ரேசியாக ஸ்பீடாக போயிடும் படம். இல்லை எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் வச்சா போதும், பிளட்டை தெளிக்க விட்டால் போதும்னு யாரோ ஒரு மனசில் நம்ப வச்சுருக்காங்க. ஸோ இவருடைய கதை அன்ஃபோல்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேரக்டர்ஸ், இவர் எல்லாமே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸாக வச்சுருக்காங்களே, அதில் எந்த கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெப்த்தோ, ஒரு ஸ்டோரியோ, ஒரு எமோஷனல் கனெக்டு, இது எதுவுமே இல்லை அப்படின்றது சொல்லலாம். அதையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸ்,
நிஜமாவே சொல்கிறேன், நம்ம ஹீரோ டேரக்டராக அந்த ஹீரோ டெபியூவாக இருக்க லோகேஷ் கனகராஜோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்தே வரலாம். இந்த படத்திலே வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் தான். அப்போனா பார்த்துக்கோங்க மற்றவங்களாம் வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ், படம் முழுக்க வரா மாதிரி கேரக்டர்ஸ், அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ்க்கும் பெருசாக வந்து செட் ஆகலை. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அமெச்சூரிஷாக இருக்குது. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவரோட கேங்கில் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து ஒரு பெரிய நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு அது தேவையான ஒரு எமோஷன்ஸை வந்து கடத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கஸ்தூரி ராஜா இருக்காரு, தனுஷ் அவங்க அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வர சீன்ஸ்லாம் நல்லா நடிக்கிறாரு. தலைவாசல் விஜய் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து சினி ஃபீல்டில் இருக்காங்களோ, அண்ட் சரத் அவருடைய கேரக்டர் கூட, அவரோட ஆக்டிங் கூட வந்து நல்லா இருந்தது. மற்றபடி எல்லா பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அமெச்சூரிஷாக இருந்தது. சஞ்சனா அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ரோலை நல்லா பண்ணிட்டு போயிடுறாங்க. அதற்கப்புறம் ஒரு எதிர்பார்ப்போட வந்த வாமிகா காபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகாக இருக்கிறாங்க. பட் ஆனால் வியர்டான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துப்பட்ட கேரக்டர் அதோட நியாயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஸோ இந்த டிசி அப்படிங்கிற பெயர் காரணம் என்னன்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். டி ஃபார் தேவதாஸ், சி ஃபார் சந்திரா. ஸோ இந்த சந்திரான்ற கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாமிகா காபி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இந்த படம் வந்து ஒரு பெரிய லெட் டவுனாக இருக்குது ஃப்ரம் த ஆர்டிஸ்ட். டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நிஜமாவே சொல்கிறேன், இந்த படத்தோட ஹீரோ வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லை, ஆப்வியஸ்லி அனிருத் ரவிச்சந்தர். எப்படி அந்த பிஜிஎம் கொடுத்து இந்த படத்துக்குள்ளே வந்து நம்மளை இழுத்தாரோ, இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா, டைட்டில் மியூசிக் ட்ராக்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அனிருத் வந்து சும்மா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஒரு முழு படத்துக்கும் போட்டிருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை முழுக்க முழுக்க தூக்கி சுமக்கிறதே வந்து அனிருத் தான். பாடல்கள் 2-3 பாடல்கள் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் படம் முழுக்க பிஜிஎம் வந்து சும்மா மாஸ் காட்டியிருக்காப்புல. நிஜமாவே இது வேற ஏதாவது ஒரு பெட்டர் மூவிக்கு இந்த படத்தோட மியூசிக்லாம் போயிருந்தா அவரோட எஃபர்ட் வந்து பறி போயிருக்காது, வீண் போயிருக்காது அப்படின்னு தான் வந்து தோணுது. அவர்கிட்ட வந்து நல்ல படம், சூப்பரான சீன்ஸு, செம்ம கதை, நீங்கள் தான் மியூசிக் எப்படியாவது வந்து நல்ல மியூசிக்காக போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்ல மியூசிக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுமாரான படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. சரி, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி இந்த டேரக்டர் எப்பவுமே எல்லாத்தையும் வந்து ரொம்ப டார்க்காக காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலே வந்து இவரோட சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஆங்கிள்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அந்த கலர் டோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப போரிங்காக இருக்குது. ரத்தம் மட்டும் நல்லா செவப்பாக பளபளன்னு காட்டுறாங்க, எங்கெல்லாம் ரத்தத்தை வெட்ட முடியுமோ வெட்டிடுறாங்க. பேசிக்காக இந்த டேரக்டருக்கு வந்து போலீஸை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க ஒரு படம் ஃபுல்லாக வந்து போலீஸ் கேரக்டர்ஸை கொள்றதுக்காகவே வந்து ஒரு படம் எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி துப்பாக்கி, இங்கே துப்பாக்கிலாம் வந்து எவ்வளோ இந்த நம்ம ஊரில் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ கிடைக்குதுன்னே தெரியாது. படம் முழுக்க சும்மா அடித்து விட்டுருக்காங்க துப்பாக்கியை. ஸோ அந்த போதை பழக்கத்தை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பழக்கத்துக்கு வந்துட்டார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் முழுக்க வந்து துப்பாக்கி சீன்ஸாக வந்து ஆக்ஷன் சீன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா படத்தில் கதையில் அங்கங்கே வரணும், முழுசாகவே ஆக்ஷன் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அதை கோர்வே வைக்கலாம் பரவாயில்ல. பட் ஒரே மாதிரியான சீன்ஸு, எத்தனை வாட்டரா தப்பிப்பீங்க, எத்தனை பேரா சாவீங்க, எத்தனை குண்டுடா எடுத்து சுடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படம் முழுக்க வந்து ஒரே மாதிரியான சீக்வன்ஸாக வந்து சலிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லலாம். படத்தில் ஒரு டேக்அவேவாக இருந்தது வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் இருந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே தான் கொஞ்சம் எமோஷனலாக ஏதோ வந்து கனெக்ட் ஆச்சு. படம் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து ரசிகர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபேமஸான அனிருத்தோட பிஜிஎம் எங்கெல்லாம் வந்துச்சோ அங்கே தான். மொத்தத்தில் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பிடிக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும், லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிசி படத்தை நான் வந்து ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஆக்ஷன் பார்த்தாலே கடுப்பாயிருவீங்க, கன் ஷாட்ஸு அதுக்கப்புறம் ரத்தத்தை பார்த்தா வந்து உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய வேர்டிக். நீங்கள் ஒரு வேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.